ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ഷഷ്ഠസ്കന്ധം. ഷഷ്ഠസ്കന്ധത്തിലെ 6வது സ്കന്ധത്തിലെ അതാ மங்களகரமாயிருக்கிற ஏக ஊன விம்ச அத்தியாயः 19வது അധ്യായം. ஏகோனவிம்சோத்தியாயः. வியாசராக்கும் ஜனமேஜயனுக்கு கதைகளை வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால வியாச உவாச்ச. 1வது ஸ்லோகம். தஸ்யைதத்வா வரம் சம்பு கைலாசம் துரிதோ யயௌ ரம்யம் தேவகணைர்ஜுஷ்டமப்சரோபிஷ்ச மண்டிதம். அந்த லக்ஷ்மி தேவிக்கு வரம் கொடுத்துட்டு பரமசிவன் உடனடியா தேவர்களாலேயும் அப்சரசுகளாலேயும் விளங்கி நிற்கிற அழகாயிருக்கிற கைலாசத்துக்கு யாத்திரையானார். 2வது ஸ்லோகம். தத்ர கத்வா சித்ரரூபம் கணம் காரிய விசாரதம் பிரேஷயாமாச வைகுண்டே லக்ஷ்மி காரியார்த்த சித்தையே. கைலாசத்துக்கு போயிட்டு லக்ஷ்மி தேவியோட காரியத்தை சாதிக்கிறதுக்கான வேலைகளையெல்லாம் நன்னா பண்றதுல எபிலிட்டி இருக்கிற சித்ரரூபன் அப்படிங்கிற பூதகணத்துல முக்கியமா இருக்கிறவரை வைகுண்டத்துக்கு சொல்லி அனுப்பினார். பரமசிவன் சித்ரரூபன் அப்படிங்கிற சிவகணத்துக்கிட்ட சொல்லறதாக்கும். அதனால சிவ உவாச்ச. 3வது ஸ்லோகம். சித்ரரூபா ஹரிம் கத்வா ப்ரூஹி த்வம் வஜனான் மம யதாசௌ துக்கிதாம் பத்னீம் விஷோகாம் ச கரிஷ்யதி. சித்ரரூபா, நீ வைகுண்டத்துக்கு போயிட்டு ஹரியோட சந்நிதியில போய் எத்திட்டு அவரோடு மனைவியோடு துக்கத்தை இல்லாமாக்கி தீர்க்கறதுக்கு அவரு முயற்சி பண்றதுக்கு ஆயிட்டு நான் சொன்னதாயிட்டு சொல்லணும். அவரோட மனைவி லக்ஷ்மி தேவியோட துக்கம் அது இல்லாம பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு அங்க போய் சொல்லணும். 4வது மந்திரம். 4வது ஸ்லோகம். இத்யுக்த சித்ரரூபோத நிர்ஜகாம துவரான்விதா வைகுண்டம் பரமம் ஸ்தானம் வைஷ்ணவைச்ச கணைர்விரதம். இப்படி சொன்னதை கேட்ட சித்ரரூபன் வைஷ்ணவர்கள் கூடி நிற்கிற சிரேஷ்டமான வைகுண்டத்துக்கு உடனடியா கிளம்பினார். 5வது ஸ்லோகம். நானாத்ருமகணாகீர்ணம் வாபீஷத விராஜிதம் சம்ருதம் ஹம்சகாரண்ட மயூர சுககோகிலைஹ. நானாதரம் விருட்சங்கள், நிறைய ஜலாசயங்கள், ஹம்சம், மயிலுகள், இரண்ட பறவைகள், காரண்டவ பறவைகள், தத்தை, குயிலு, இப்படின்னு நிறைய பட்சி கூட்டங்கள்
இதெல்லாம் அங்க இருந்தது. ஆறாவது ஸ்லோகம். உச்ச பிராசாத சம்யுக்தம் பதாகாபிரலங்கிருதம் மிருத்யகீத கலாபூர்ணம் மந்தாரத்ரும சம்யுதம். ரொம்ப ரொம்ப பெரிய மணிமாளிகைகள், அலங்கார தோரணங்கள், அதே மாதிரி நடன கீத கலைகள், மந்தார பூக்கள், இதெல்லாம் அங்க இருந்தது. ஏழாவது ஸ்லோகம். பகுளாசோகதிலக சம்பகாளி விமண்டிதம் கூஜிதைர்விஹகானாம் தூ கர்ணாஹ்லாதகரைர்யுதம். பகுளம் அசோகம், செம்பகம், மயிலெள்ளு அப்படிங்கிற ஒரு பூமரம், இதெல்லாம் அங்க இருந்தது. காதுக்கு இன்பத்தை கொடுக்கிற மாதிரி பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டு இருந்தது. அப்படி இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற வைகுண்டம். எட்டாவது ஸ்லோகம். संवीक्ष्य भवनं विष्णोर्ध्वास्तौ प्राह प्रणम्य जय विजय नामानौ वेत्रपाणि स्थितावुभौ. அப்படி இதெல்லாம் பார்த்துண்டு அந்த வைகுண்டத்துக்கு பிரவேசனம் பண்ணின. பகவான் பரமசிவன் அனுப்பிவிட்ட பூதகணமாயிருக்கிற சித்திரரூபன் வைகுண்டத்துக்கு பிரவேசனம் பண்ணினார். ஜெய விஜயர்கள் அப்படின்னு பேர் இருக்கிற துவாரபாலர்கள் கையில சூரலுமாயிட்டு, சூரல் குச்சியுமாயிட்டு காவல் நிற்கிற அவளை, அந்த துவாரபாலர்களை தொழுதுண்டு சித்திரரூபன் அப்படிங்கிற சிவபூதகணம் இப்படி அவாகிட்ட சொன்னார். சித்திரரூப உவாச்ச. ஒன்பதாவது ஸ்லோகம். भो निवेदयदं शीघ्रं हरये परमात्मने दूतं प्राप्तं हरस्यात्र प्रेरित शूलपाणिना. हे द्वारपालர்களே, நீங்கள் உடனடியா போய் பரமாத்மாவான வைகுண்டநாதன் கிட்ட தெரியப்படுத்தணும். சூலபாணியான பரமசிவன் சொல்லி அனுப்பின ஒரு தூதன் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு, என்னோட பேரு சித்திரரூபன் அப்படின்னு ஆக்கும். பத்தாவது ஸ்லோகம். தச்ருத்வா வதனம் தஸ்ய ஜய பரம புத்திமான் கத்வா ஹரிம் பிரணம்யாஹா கிருதாஞ்சலி புரா. ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற ஜெயன் சித்திரரூபன் சொன்னதை கேட்ட உடனடியா ஹரியோடு முன்னால எத்தி சேர்ந்து கைய கூப்பி தொழுதுண்டு நமஸ்காரம் பண்ணிண்டு சித்திரரூபன் சொன்ன விஷயத்தை சொன்னார். 11வது ஸ்லோகம். தேவ தேவ ரமாகாந்தா கருணாகர கேசவ துவாரி திஷ்டதி தூதோத்ர சங்கரஸ்ய சமாகதா. தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற மகாவிஷ்ணு, லக்ஷ்மி தேவியோடு கணவராயிருக்கிற ரமாகாந்தா, கருணை உள்ளம் இருக்கிற கருணாகரா கேசவா, சங்கரனோடு மெசேஜுமாயிட்டு ஒரு தூதன் கோபுரவாதில்ல வந்து நிற்கிறார். வைகுண்டத்தோடு அந்த வாசல்ல என்ட்ரன்ஸ்ல வந்து நிற்கிறார். உங்களை பார்க்கணும்னாக்கும் சொல்றது. 12வது ஸ்லோகம்.
आज्ञाभयप्रवेष्टव्यो न वेदि गरुडध्वज चित्ररूपधरोऽप्यस्ति न जाने कार्यगौरवम्. கருடத்வஜா அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறார் ஜெயன் அப்படிங்கிற துவாரபாலகன். கூட்டிண்டு வரணுமா வேண்டாமா? சித்திரரூபதரனாக்கும் தூதன் காரியத்தோடு கௌரவம் என்னவாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பதிமூணாவது ஸ்லோகம். இத்யாகர்ண்ய ஹரிப்ராஹ ஜயம் பிரஜ்ஞாத காரணா பிரவேசயாத்ர ருத்ரஸ்ய பிருத்யம் சமய சம்ஸ்திதம். இதை கேட்டுட்டு என்னவாயிருக்கும் காரணம் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணின ஹரி ஜெயன் அப்படிங்கிற துவாரபாலகன் கிட்ட இப்படி சொன்னார். என்ன பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த சிவதூதனை உள்ள கூட்டிண்டு வந்துக்கோ அப்படின்னு ஆజ్ఞை புறப்படுவிச்சார். 14வது ஸ்லோகம். இத்யாகர்ண்ய ஜயஸ்தூர்ணம் கத்வாதம் பரமால்புதம் ஏஹீத்யாகாரயாமாச ஜயசங்கர சேவகம். அதை கேட்ட உடனே ஜெயன் ஓடி போய் பரமசிவனோடு பூதகணமாயிருக்கிற சித்திரரூபன் அப்படிங்கிற விசித்திர ரூபனை உள்ளவாங்கோம் அப்படின்னு கையால ஆக்ஷன் பண்ணி கூப்பிட்டார். 15வது ஸ்லோகம். பிரவேஷிதோ ஜயேநாதா சித்ரரூபஸ்ததாகிருதி பிரணம்ய தண்டவத் விஷ்ணும் கிருதாஞ்சலி புடஸ்திதா. பேருக்கு துல்லியமான ரூபம் இருக்கிற சித்திரரூபனை துவாரபாலகனான ஜெயன் கூட்டிண்டு வந்தார் பகவான் கிட்ட. தண்ட நமஸ்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் கைகூப்பி தொழுதுண்டு நின்னார் சித்திரரூபன். 16வது ஸ்லோகம். திருஷ்டுவாதம் விஸ்மயம் பிராபா பகவான் கருடத்வஜா சித்திரரூபதரம் சம்போ சேவகம் வினயான்விதம். ரொம்ப ரொம்ப வினயத்தோடு கூடி நிற்கிற பரமசிவனோடு சேவகனான விசித்திர ரூபனை பார்த்து பகவான் கருடத்வஜன் அதானது மகாவிஷ்ணு ஆச்சரியப்பட்டார். 17வது ஸ்லோகம். பப்ரச்சதம் ஸ்மிதம் கிருத்வா சித்ரரூபம் ரமாபதே குஷலம் தேவதேவஸ்ய சகுடும்பஸ்ய ஜானகா. அழகா புன்னகை பண்ணிண்டு ரமாபதி சித்திரரூபன் கிட்ட இப்படி கேட்டார். புண்ணியம் செஞ்சவரே, பரமசிவனுக்கு பூதகணமா இருக்கணுமானா எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற மகேஸ்வரனுக்கும் குடும்பத்துக்கும் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கும் ஸ்ரீ பார்வதிக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாம் சுகந்தானே. பரமசிவன் சொல்லி அனுப்பிச்சுட்டாக்குமே வந்திருக்க, அதனால அவளுக்கெல்லாம் சுகந்தானே. 18வது ஸ்லோகம். கஸ்மாத்வம் பிரேஷிதோஸ்யத்ர ப்ரூஹி காரியம் ஹரஸ்ய கிம் அதவா தேவதானாம் ச கிஞ்சித் காரியம் சமுத்திதம். ஹரன் என்னத்துக்காக உன்னை இப்புறம் சொல்லி அனுப்பினது? அவருக்கு எங்கிட்ட
ஏதாவது காரியம் நடக்கணுமா? அப்படி இல்லைன்னா தேவர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா? என்னத்துக்காக்கும் அவர் ஒன்ன இங்கே அனுப்பி விட்டது அப்படின்னு பகவான் கேட்டார், விஷ்ணு பகவான். அதுக்கு தூதன் சித்திரரூபன் பதில் சொல்றார். அதனால தூத உவாச்ச. 19வது ஸ்லோகம். கிம் ஆஜ்ஞாதம் தவாஸ்தீஹ சம்சாரே கருடத்வஜா வர்த்தமானம் த்ரிகாலஜ்ஞ யதஹம் பிரப்ரவீமி வை. கருடத்வஜனா இருக்கிறவரே, உங்களுக்கு தெரியாததாயிட்டு இந்த உலகத்துல என்னவாக்கம் இருக்கு? திரிகாலஜானியான உங்களுக்கு நான் சொல்லிதான் விஷயங்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னு இருக்கா? 20வது ஸ்லோகம். பிரேஷிதோஸ்மி பவேநாத்ர விஜ்ஞப்தும் த்வாம் ஜனார்தனா ஹரஸ்ய வஜனாத்வாக்யம் பிரப்ரவீமி த்வயி பிரபோ. ஹே ஜனார்தனா, உங்களை ஒரு விஷயம் தெரியப்படுத்துறதுக்காயிட்டு ஸ்ரீ பரமேஸ்வரன் என்ன இங்க அனுப்பி விட்டிருக்கார். பிரபோ, பகவான் ஸ்ரீ ஹரன் என்ன சொல்லி விட்டார் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். 21வது ஸ்லோகம். தேனோக்தமேதத்தேவேஷ பார்யாதே கமலாலயா தபஸ்தபதிகாளிந்தி தமசா சங்கமே விபோ. பகவான் ஹரன் இப்படி சொன்னார். விபோ, தேவேஷா, தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரா, உங்களோடு பிரிய பத்னியான லக்ஷ்மி தேவி காளிந்தியோடும் தமசையோடும் சங்கமஸ்தானத்தில உக்ரமான தமசுல முழுகிண்டு. 22வது ஸ்லோகம். ஹைரூபதரா தேவி சர்வார்த்த சித்திதாயினி தியாதும் யோக்யாமரகணைர் மானவைர் யட்ச கிண்ணரை. பெண் குதிரையோடு ரூபத்தில் வாழ்ந்துருக்கா. தேவ சமூகத்துக்கும் மனுஷாளுக்கும் யட்ச கிண்ணராதிகளுக்கும் தியான யோக்கியமான அந்த யோகி சர்வ சித்தி பிரதாயினி ஆக்கும். எல்லாரும் அந்த தேவிய தியானிக்கிறவா ஆக்கும். அப்படி இருக்கிற அந்த தேவி எல்லா சித்திகளையும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிறவளாக்கும். அப்படி இருக்கிறவங்களோட மனைவி குதிரையோடு ரூபத்துல காளிந்தியோடும் தமசா நதியோடும் சங்கமஸ்தானத்துல தபசுல முழுகிண்டு இருக்கா. 23வது ஸ்லோகம். வினாதயா நரகோபி சுகபோகோ பவேத் புவி தாம் த்யக்த்வா புண்டரீகாட்சா பிராப்னோஷி கிம் சுகம் ஹரே. லக்ஷ்மி தேவி பக்கத்துல இல்லாதக்கி இந்த உலகத்துல ஒருத்தருக்கும் சௌக்கியம் உண்டாகாது. புண்டரீகாட்சா, அந்த லக்ஷ்மி தேவிய பிரிஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு சௌக்கியம் உண்டாகுமா என்ன? 24வது ஸ்லோகம். துர்பலோபி ஸ்திரியம் பாதி நிர்தனோபி ஜகத்பதே வினாபராதம் ச விபோ கிம் த்யக்தா ஜகதீஸ்வரி. ஜகத்பதே, துர்பலனானாலும் நிர்தனானாலும் ஒருத்தரும் സ്വന്തം மனைவியை സംരക്ഷിക്കാതെ இருக்க மாட்டா. விபோ, ஒரு அபராதமும் செய்யாத ஜெகதீஸ்வரியை நீங்கள் ഉപേക്ഷിക്കത്താനേ செஞ்சல். 25வது ஸ்லோகம். துக்கம் பிராப்னோதி சம்சாரே யஸ்ய பார்யா ஜகத்குரோ திக்தஸ்ய ஜீவிதம் லோகே நிந்திதம் தொரிமண்டலே. ஜகத்குரு தர்மபத்னி துக்கத்துல இருக்கிற ஒருத்தனோடு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். மனைவி சந்தோஷமா இருந்தாதான் புருஷாளுக்கு சந்தோஷமாயிட்டு இருக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படி மனைவி துக்கத்துல இருக்கிற ஒரு புருஷனை இந்த உலகத்துல அப்படி இருக்கிற புருஷனை சத்துருக்கள் கூடியும் நிந்தனை பண்ணுவா. 26வது ஸ்லோகம். சகாமாரிபவஸ்தேத்ய திருஷ்ட்வா தாம் துக்கிதாம் ரிஷம்
த்வாம் வியுக்தம் சரமயா ஹசிஷ்யந்தே திவானிஷம். லக்ஷ்மி தேவிய இப்படி துக்கத்துல பார்த்துட்டு சத்ருக்கள் இப்போ சந்தோஷப்பட்டு இருக்கா. நீங்கள் லக்ஷ்மி தேவி கூட இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சத்ருக்கள் ராப்பகல் உங்களை பரிகாசம் பண்ணிட்டும் இருக்கா. 27வது ஸ்லோகம். ரமாம் ரமய தேவேஷா தொதுல் சங்ககதாம் குரு சர்வலட்சண சம்பன்னாம் சுஷீலாம் ச சுரூபிணி. சர்வலட்சண சம்பன்னையா இருக்கிற, ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கிற, அழகா இருக்கிற ரமாதேவிய, ஹே தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரா, நீங்கள் உங்களோட மடியில உட்கார வச்சு லாளன பண்ணுங்கோ. 28வது ஸ்லோகம். சுகிதோ பவதாம் பிராப்ய வல்லபாம் சாருஹாசினி காந்தா விரஹஜம் துக்கம் ஸ்மராம்யஹவனாதுரா. சாருஹாசினியா இருக்கிற அந்த வல்லபைய கூட்டிட்டு வந்து சுகம் அனுபவிங்கோ. இப்ப சுகமாயிட்டு இருக்கிற நான் மனைவி பிரிஞ்ச துக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு இப்ப நினைச்சு பார்க்கத்தான் செய்யறேன். பார்வதி தேவி என் கூட இல்லாத நாள்களை எனக்கு இப்ப நினைச்சு பார்க்கறதுக்கு சாதிக்கிறது. நீங்களும் மனைவியை பிரிஞ்சாக்கம் இப்ப இருக்கல், அதனால சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுங்கோ. 29வது ஸ்லோகம். மம பாரியாமிருதா விஷ்ணு தட்சயஜ்ஞே சதீயதா ததாஹம் துஸ்ஸஹம் துக்கம் புக்தவானம்புஜேட்சணா. என்னோட பிரிய பத்னியான சதீதேவி யட்சயஜ்ஞத்துல சரீரத்தை வெடிஞ்சோன, ஹே அம்புஜேட்சணா, நான் எത്ര பெரிய துக்கத்தையாக்கும் அனுபவிச்சேன், அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியலை. 30வது ஸ்லோகம். சம்சாரேஸ்மின் நரகோபே மாபூத்மத்சத்ருஷோபரா சம்சாரே அஸ்மின் நரஹா கஹ அபி மா அபூத் மத் சத்ருஷஹா அபரஹ மனசா அகரவம் சோகம் தஸ்யா விரஹ பீடிதா. சம்சாரேஸ்மின் நரகோபி மாபூத் மத் சத்ருஷோபரா மனசாகரவம் சோகம் தஸ்யா விரஹ பீடிதா. மனைவிய பிரிஞ்ச துக்கத்தால நான் மனசு மீறி யோசனை பண்ணியிருக்கேன், இந்த உலகத்துல என்ன மாதிரி யாருமே இருக்கப்படாதே அப்படின்னு. 31வது ஸ்லோகம். காலேன மஹதா பிராப்தா மயா கிரிசுதா புன தபஸ்தப்த்வாதி துஸ்சாத்யம் யாதத்தாது ருஷாத்வரே. ரொம்ப ரொம்ப துக்கம், அனுபவிச்சுண்டு ரொம்ப ரொம்ப சிரமகரமான தபசு பண்ணி நிறைய காலம் கழிஞ்சோன யஜ்ஞசாலையில வச்சு கோபத்தோடு கூடிட்டு சரீரத்தை உபேட்சிச்ச என்னோட மனைவிய ஹிமவல் புத்திரியோட ரூபத்துல நான் திரும்ப ஸ்வீகரிச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே. 32வது ஸ்லோகம். ஹரே கிம் சுகமாபன்னம் त्वया சந்தியஜ்ய காமினே ஏகாகி திஷ்டதா காலம் சஹஸ்ரவல்சராத்மகம். மனைவியை உபேட்சிச்சு தன்னந்தனியா 1000 வருஷம் வாழ்ந்த உங்களுக்கு அதனால என்ன சுகமாக்கும் உண்டாச்சு. 33வது ஸ்லோகம். கத்வா ஸ்வாஸ்ய மகாபாகாம் சமானய நிஜாலயம் மாபூத் கோபீஹ சம்சாரே விமுக்தோ ரமயாதயா. போய் அந்த சிரஷ்டையானவளை ஆஸ்வாசம் பண்ணி இந்த வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு வாங்கோ. இந்த பிரபஞ்சத்துல அந்த லக்ஷ்மி தேவிய பிரிஞ்சிருக்கிற ஒருத்தனும் இல்லாம இருக்கட்டும். 34வது ஸ்லோகம். கிருத்வா துரகரூபம் த்வம் பஜதாம் கமலாலயாம்
உத்பாத்ய புத்திரமாயுஷ்மன் தாமானய சுஜிஸ்மிதாம். குதிரையோட ரூபத்தில் நீங்கள் அந்த லக்ஷ்மி தேவியை பிராபிக்கணும். அந்த லக்ஷ்மி தேவிக்கு ஒரு புத்திரனை கொடுத்துட்டு அந்த லக்ஷ்மி தேவியை ஆயுஷ்மனாக இருக்கிற நீங்கள் தீர்காயுளோடு கூட்டிகிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு வருங்கோ. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்கிறார். இத்தனை நேரம் சொன்னது பகவான் மகாதேவனோடு தூதன் சித்திரரூபன் மகாதேவன் சொன்ன மாதிரி அக்கும் அங்க தூது சொன்னது. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச